வணக்கம். மேற்காசியாவில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்தியாவிற்கு ஒரு நிம்மதியளிக்கும் செய்தி கிடைத்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை சிவாலெக் மற்றும் நந்தாதேவி ஆகிய 2 இந்திய எல்பிஜி கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்துள்ளன. இந்த 2 கப்பல்களும் சனிக்கிழமை அதிகாலை இந்த ஆபத்தான பகுதியை தாண்டி தற்போது இந்தியாவை நோக்கி பயணித்து வருகின்றன. இது குறித்து மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் கூறுகையில், பாரசீக வளைகுடா பகுதியில் மொத்தம் 24 இந்திய கப்பல்கள் இருந்தது. அதில் 92,700 மெட்ரிக் டன் எல்பிஜி ஏற்றி வந்த இந்த 2 கப்பல்களும் பாதுகாப்பாக வெளியேறிவிட்டது. இந்த கப்பல்கள் வரும் மார்ச் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் முந்த்ரா மற்றும் கண்ட்லா துறைமுகங்களை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பாரசீக வளைகுடாமில் எஞ்சியுள்ள 22 இந்திய கப்பல்களில் உள்ள 611 மாலுமிகளும் முற்றிலும் பாதுகாப்பாக இருப்பதாக அரசு உறுதியளித்துள்ளது. இதே நேரத்தில் பெட்ரோல், டீசல் மற்றும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் என்று பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. வணிக ரீதியான சிலிண்டர் விநியோகம் ஏற்கனவே 29 மாநிலங்களில் சீராக தொடங்கியுள்ளது. எனவே நாட்டில் எரிபொருள் இருப்பு தாராளமாக உள்ளதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.